நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள். 300வது திருநாமம் பிரபவே நமக. சீதா தேவியை ராவணன் அபகரித்து சென்ற நிலையில் அவளை தேடிக்கொண்டு வந்த ராமனும் லக்ஷ்மணனும் ரிஷ்யமூக மலையை அடைந்தார்கள். அந்த மலையில் தான் தன் அண்ணன் வாலிக்கு பயந்து ஒளிந்திருந்தான் சுக்ரீவன். அவனோடு ஹனுமான், ஜாம்பவான் உள்ளிட்ட 4 மந்திரிகள் அங்கே இருந்தார்கள். ராமனும் லக்ஷ்மணனும் ரிஷ்யமூக்க மலையை நோக்கி வருவதை தூரத்தில் இருந்து கண்ட சுக்ரீவன் திகைத்து போனான். ஹனுமானை அழைத்து, அதோ 2 வீரர்கள் வருகிறார்கள் பார். அவர்கள் பார்ப்பதற்கு புஜபல பராக்கிரமசாலிகளாக தெரிகிறார்கள். எனினும் அரசகுமாரர்கள் போல் தோன்றும் இவர்கள் ராஜ அலங்காரத்தில் இல்லாமல் மரவுரி அணிந்திருக்கிறார்கள். தபஸ்விகளைப் போல் மரவுரி அணிந்திருந்தாலும் கையில் கமண்டலம் வைத்திருக்கவில்லை. வில் அம்புகளை ஏந்தி இருக்கிறார்கள். இவர்கள் ராஜகுமாரர்களா, முனிவர்களா, போர் வீரர்களா? ஒன்றும் புரியவில்லையே என்று சொன்னான் சுக்ரீவன். ஹனுமான் சுக்ரீவனை பார்த்து, அஞ்ச வேண்டாம், யாராக இருந்தாலும் அவர்கள் நம்மிடம் வந்தால் நாம் பார்த்து கொள்ளலாமே என்று சாந்தமாக விடையளித்தார். ஆனால் அவர்கள் மலையை நோக்கி வரவர சுக்ரீவனின் அச்சம் அதிகரித்தது. ஏற்கனவே வாலியை எண்ணி அஞ்சிக் கொண்டிருந்த சுக்ரீவன், ஹனுமனே, எனக்கு ஓர் ஐயம் எழுகிறது. என் அண்ணன் வாலி இந்த ரிஷ்யமூக மலைக்கு வரக்கூடாது என்று அவனை மதங்க முனிவர் சபித்து விட்டார். அதனால் வாலி நேரடியாக வராமல் இந்த முரண்பாடான தோற்றத்தோடு கூடிய இந்த இருவரையும் என்னை கொல்வதற்காக அனுப்பியிருக்கான் போலும் என்று அச்சத்துடன் சொன்னான். அவனை தேற்றிய ஹனுமான், நீங்கள் சற்று பொறுங்கள், அவர்கள் யார் என்பதை நான் போய் அறிந்து வருகிறேன் என்று சுக்ரீவனிடம் சொல்லிவிட்டு ராமலக்ஷ்மணர்களை நோக்கி வந்தார். ராமனையும் லக்ஷ்மணனையும் வணங்கி அவர்களை பணிவுடன் வரவேற்ற ஹனுமான், தாங்கள் யார்? தங்கள் வருகைக்கான காரணத்தை நான் அறியலாமா என்று கேட்டார். நவ வியாக்கரண பண்டிதரான ஹனுமனின் பேச்சினால் மிகவும் கவரப்பட்ட ராமன், சொல்லின் செல்வன் என்று ஹனுமனை பாராட்டினான். லக்ஷ்மணனை பார்த்து, நாம் யார் என்பதை இவரிடம் தெரிவிப்பாயாக என்று சொன்னான் ராமன். லக்ஷ்மணன் முதலில் ஹனுமனுக்கு ராமனை அறிமுகம் செய்து வைத்தான். அதன் பின், நீங்கள் யார் என்று லக்ஷ்மணனை பார்த்து ஹனுமான் கேட்க, அகமஸ்ய அவரோப்ராதா குணைர்தாஸ்யம் உபாகதஹ என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான் லக்ஷ்மணன். லக்ஷ்மணனாகிய நான் ராமனின் தம்பி, ராமனின் குணங்களால் கவரப்பட்டு அவருக்கு தொண்டனாக ஆனவன் என்பது இதன் பொருளாகும். லக்ஷ்மணன் இவ்வாறு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டதின் பின்னணியில் ஒரு சூக்ஷமம் உள்ளது. அது என்ன? இங்கே லக்ஷ்மணன் தானாக அனுமனிடம் பேசவில்லை. ராமன் தன் சார்பில் லக்ஷ்மணனை பேச சொல்லியிருக்கிறான் என்பதை நாம் பார்த்தோம் அல்லவா? இப்போது நீங்கள் யார் என்று லக்ஷ்மணனை பார்த்து ஹனுமன் கேட்டபோது லக்ஷ்மணனுக்கு தர்ம சங்கடமான நிலை ஏற்பட்டு விட்டதாம். அது யாதெனில், நான் யார் என்று ஹனுமான் கேட்கிறாரே, இப்போது நான் யார் என்பது பற்றிய ராமனின் அபிப்பிராயத்தை ராமனின் சார்பில் சொல்வதா, அல்லது நான் யார் என்பது பற்றிய எனது கருத்தை சொல்வதா என்று சிந்திக்கத் தொடங்கினான் லக்ஷ்மணன். சிறிது நேரம் சிந்தித்துவிட்டு இரண்டையுமே சொல்லிவிடுவோம் என்று கருதி, முதலில் ராமனின் பார்வையில், நான் ராமனுக்கு தம்பி, இது ராமனின் கருத்தாகும் என்றும், அதன்பின் தனது கருத்தை தெரிவிக்கும் விதமாக, அவர் என்னை தம்பியாக நினைத்தாலும் நான் உண்மையில் அவருக்கு தொண்டனாகத்தான் என்னை கருதுகிறேன். அவரது குணங்களால் கவரப்பட்டு அந்த குணங்களுக்கு தோற்று அவருக்கு தொண்டனாக நான் இருக்கின்றேன். என்றென்றும் அவருக்கு தொண்டனாக இருப்பதையே நான் விரும்புகிறேன் என்றும் லக்ஷ்மணன் பதில் சொன்னான். அவர் குணங்களால் ஈர்க்கப்பட்டு அவருக்கு தொண்டனானேன் என்று லக்ஷ்மணன் சொன்னது போல், தனது குணங்களாலேயே நம் அனைவரின் மனங்களையும் ஈர்த்து கவர்ந்து செல்பவராக திருமால் திகழ்வதால் அவர் பிரபு என்றழைக்கப்படுகிறார். பிரபு என்றால் மனங்களை ஈர்ப்பவர் என்று பொருள். விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 35வது திருநாமமும் பிரபு ஆகும். அங்கே பராசரபட்டர் பிரபு என்ற சொல்லுக்கு பூமியில் அவதரித்தாலும் மேன்மை குன்றாதவர் என்று பொருள் உரைத்துள்ளார்.
300வது திருநாமமான பிரபு என்பதற்கு நம் மனங்களை ஈர்ப்பவர் என்று பொருள் உரைத்துள்ளார். எனவே ஒரே திருப்பெயர் 2 இடங்களில் வந்தாலும் இடத்துக்கு தக்கபடி பொருளிலே மாற்றம் உண்டு. பிரபவே நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு பிறரை ஈர்க்கவல்ல நற்குணங்கள் உண்டாகும்படி திருமால் அருள் புரிவார். நாராயண நாராயண.